இன்னைக்கு அண்ணனோட வண்டி எடுத்துட்டு ஹங்கர் ஸ்டேஷன்ல டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு, அவர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பாதி நாள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். முதல் ஆர்டரே எம்டிஎல்லேருந்து வந்துச்சு. இந்த காஃபி ஷாப்க்கு டெலிவரி பாய்ஸ்க்குன்னு தனியா ஒரு இடம் விட்டு வச்சிருந்தாங்க. அந்த பக்கமா போயிட்டு நம்ம எடுத்துட்டு, வெளிய அப்படியே சாயந்தரம் டைம்ல இந்த மெட்ரோ ஸ்டேஷன பார்த்துக்கிட்டே குடுகுடுன்னு கஸ்டமர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு, செகண்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சிக்னல் ஓரமாவே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்தது. அத எடுத்துட்டு இந்த குனாஃபாவ வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் குடுத்தோம். குனாஃபா உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சவுதில ஒன் ஆஃப் த ஃபேமஸ். அதுக்கப்புறம் கூடூர்லேருந்து கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, 400 ரியாலுக்கு வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க. அந்த 400 ரியாலுக்கு பொருள் ரெடி ஆவனோனே டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடும் தூக்கிட்டு போனோனே அல்பைக் அடிச்சுட்டாங்க. அத தூக்கிட்டு போய் பார்த்தா, 11 கிலோமீட்டர் தூரமா ஓடுப்பா அப்படின்னு சொல்ட்டாங்க. இது வேற வழி இல்ல போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சில ஆர்டர் திடீர்னு பக்கத்துல வரும், சில ஆர்டர் தூரமா வரும். வேற வழியே கிடையாது. நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்படியே ஆர்டர் பண்ணிட்டு நைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸும் தண்ணியும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பார்க்கும்போது டக்குனு பார்த்தா ஒத்தேம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்துருச்சு. இந்த மாரி மார்க்கெட் வந்தாலே பெரிய தலைவலிங்க. அவங்க குடும்பத்துக்கு தேவையான மொத்த ஜாமானையும் நம்ம தான் வாங்கிட்டு போய் குடுத்துடணும். அதையே ஆன்லைன்ல தான் வர வர வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே நைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. நானும் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தோனே பையில, கையில என்னடா இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஃபுல்லாவுமே மாத்திரை தான். வேற வழி இல்ல. உடம்பு வலிக்கு, தலை வலிக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான்.